இங்க சடனா 5 பேர் கார் ஓட்டிட்டே ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்போ ஒரு பாட்டி அவங்கள உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ வில்லியம் அவங்கள ஷூட் பண்ணி சாவடிக்கிறான். இதனால அந்த பாட்டியோட பேத்தியான ஜேன் அவங்க கூட சண்டை போட வரா. அப்போ இன்னொருத்தன் அவளை அடிச்சு மயக்கிறான். அதுக்கப்புறம் அந்த 2 பேரையுமே அவங்களோட வீட்டுக்குள்ள போட்டு லாக் பண்ணி அந்த வீட்டை நெருப்பு வச்சு எரிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வில்லியம் ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள வந்து பாட்டி கிட்ட அவங்களோட லேண்டை நாங்க டூரிசம்காக பில் பண்ண போறோம், அதுக்காக ஹை பிரைஸ்ல நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்றான். அதுக்கு அந்த பாட்டி நான் இந்த லேண்டை விற்கிற ஐடியால இல்லைன்னு சொல்றதுனால வில்லியம் அங்க இருந்து கிளம்பி அப்செட்டா போறான். ஆனா ஜேனுக்கு இவ்வளவு ஹை பிரைஸ் கொடுத்து எதுக்கு வாங்குறான்னு சொல்லிட்டு டவுட் வருது. அதனால அவனை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க இருக்க கேம்புக்கு போறா. அங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த பாட்டியோட வீட்டுக்கு அடியில இருக்கிற கோல்ட எப்படி மைனிங் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறத ஜேன் ஒட்டு கேட்டு அதை ரெக்கார்டும் பண்ணிக்கிறா. அப்போ ஒருத்தன் அவளை பாத்துறான். அதனால ஜேன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. இப்ப ஜேனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு. அதனால அவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு தான் திரும்பவும் வில்லியம் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பாட்டியை சாவடிச்சுட்டு அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள போட்டு எரிக்க ட்ரை பண்றான். அப்ப வீடு எரிஞ்சிட்டு இருக்கும் போதே சடனா ஜெயின் மயக்கத்திலிருந்து முழிச்சு அவ வீட்டு பேக் டோர் வழியா தப்பிச்சு எஸ்கேப் ஆகிடுறா. அதுக்கப்புறம் பாட்டியை சாவடிச்சா வில்லியம் சும்மா விடக்கூடாதுன்னு நினைக்கிறா. அதனால காட்டுக்குள்ள அவங்க எங்க இருக்காங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறா. அப்போ ஒருத்தன் பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது அங்க வர ஜெயின் அவனோட கழுத்தை லாக் பண்ணி சாவடிக்க பாக்குறா. அப்போ அவன் பாக்கெட்ல இருந்து கத்தி எடுத்து அவளை குத்த வரும்போது அவனோட கத்தியை புடுங்கி அவன் தொடையிலே குத்துறா. இதனால அவன் வலி தாங்க முடியாம கத்துறான். இதனால மத்த எல்லாரும் அவன் இருக்கிற பிளேஸுக்கு வராங்க. அப்போ ஜெயின் அங்க இருந்து ஓரத பாத்துறாங்க. இதனால அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே போறாங்க. அப்ப அவ ஒரு ரிவரோட எஜ்ஜுக்கு வந்து இதுக்கு மேல தப்பிக்க முடியாத மாதிரி மாட்டிக்கிறா. ஆனா அவங்க கிட்ட மாட்டி சாவறதுக்கு ரிவர்லயே குதிச்சிடலான்னு ஓடி போய் ரிவர்ல ஜம்ப் பண்ணி அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறா.